ஒரு ஊரில் ஒரு ஈ இருந்துச்சான். அந்த அது வீடை க்ளீன் பண்ணின்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம பேர் என்னதுன்னு யோசிச்சுன்னே போய் கதை சொல்கிற பாட்டிக்கிட்ட கேட்டுச்சான். அவங்க உன் பேர் என்னவோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த பாட்டியோடைய பையன்கிட்ட போய் கேட்டுச்சான். உன் பேர் என்னவோ எனக்கு தெரியாது, என் கோடால் கிட்ட கேளுன்னு காட்டினாங்கண்ணா. அந்த கோடாலிக்கும் உன் பேர் என்னவோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் நான் ஒருத்தர மத்து கேளு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த மரத்தை கேட்டுச்சான். அந்த மரம் உன் பேர் என்னவோ என் மேலே இருக்கிற கிளியை கேளு அப்படின்னு, என் மேலே இருக்கிற பறவைகள் கேளுன்னு சொல்லிச்சான். எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுச்சேன் என் பேர் என்னவோ. அது எல்லாம் என் பேர் என்னான்னு கேட்டதுக்கப்புறம் அது என்னவோ அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் நெக்ஸ்ட்டு ராஜா கிட்ட நேராக போச்சான் பறந்துன்னு. அதே ராஜா ராஜா என் பேர் என்னது அப்படின்னு கேட்டுச்சான். அவன் பேர் என்னவோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ராஜாவும். அப்புறம் என் குதிரை கிட்ட போய் கேளுன்னு சொன்னதுனால குதிரை கிட்ட கேட்டுச்சான். குதிரை என் குட்டி கிட்ட கேளு உன் பேர் என்னவோ அப்படின்னு சொல்லிச்சான். அது குட்டி தெரியாம ஈன்னு சிரிச்சிச்சான். நம்ம பேர் ஈன்னு நினச்சின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அது.